பஞ்சனை பெட்ட மீது பட்டிருப்பாரும் இந்த விட்டு நீயும் இந்த விட்டு நீயும் அங்க போனாலுமே பாவத்திலே பெரிய பாவம் பாவத்திலே பெரிய பாவம் பெண் பாவம் தான் கொட்டிக்க கூடாதா நானும் கொஞ்சம் கொட்டி நின்றுக்கிறேன் அப்படி பாவத்திலே பெரிய பாவம் பெண் பாவம் நானும் இன்னவன் வேணும் என்று நானும் வெகு நாட்களாக இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க சற்று நேரம் என்னிடத்தில் இருந்து என் இருப்பிடத்தில் அமைந்து என் இடத்தில் பஞ்சனை மெத்தி இருக்கிறது. படுத்துக்கொள்ள பூவெல்லாம் போட்டிருக்கிற அந்த பூ மேல படுத்து சற்று நேரம் என் இடத்தில் உட்கார்ந்து என்னை அணைத்து கட்டி பிடிச்சா சொல்றதுக்கெல்லாம் என்ன பண்றது நீ பாத்துட்ட அப்படி இருக்க நான் என்ன சொல்றேன்னா என்ன செய்யாத சற்று நேரம் என் பக்கத்தில் அமர்ந்து விட்டு போய்விடுத்த வெளிவிடுகிறேன். வெளிவிடுவதாக இல்லை. காசைக்கு 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 போகும் ஆமா நானும் தவத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது நீ என் புள்ளித்தாயை போல் காட்சி அளிக்கிறாய் என்று நீ பேசினால் என்னுடன் வீண்வார்த்தையை பேசுகின்றாய். ஆமா அதுபோல் வீண்வார்த்தையை பேச வேண்டாம். எனக்கு ஆட்சி வருவானே அனுப்போ தாயே
அத்த மகன் என்று ஆசைப்பட்டு வந்தேன் நானோ. அத்த மகன் என்று ஆசைப்பட்டு வந்தேன் நானோ. ஆசைமா என்ன பாசமா ஆசைமா என்ன தேசமா மாறன் தனைகள் பட்டு மாறன் என்னை அடைந்த சுகம் தருவாயோ தமிழ் என்னை அடைந்த சுகம் தருவாயோ தமிழ் ஆனால் சுவாமி ஆனால் ரிஷியாரே நானும் ஒன்னும் என் அம்மா கம்மான்னு வரல. நான் வந்தது அத்தை மக மாமா மக அப்படின்னு நான் அணைச்சு கொள்ளலாம் நான் வந்துக்கிறேன். அம்மா அம்மா தாயே தாயே வெளிய விடு வெளிய விடுன்னா எங்கடி வெளிய விடுவது? ஏண்டி அப்படி என்றால் அது ஆசை. அது ஆசை தீர வேண்டும் என்று நான் வலித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்க என் இடத்தில் சற்று நேரம் இருந்து அமர்ந்து விட்டு என்னை பிடித்து என்னை அணைத்து ஒரு மொத்தம் நல்லா புரிஞ்சுதா சுத்தமா அவுட் ஆயிட்டு இருக்கிற மேட்ச் கேள புரியுதா இல்ல காட்டி நீ இவ்வளவு சொல்லுக்கோ அவரு உன்னை வந்து கட்டி கொடுத்து ஒரு மொத்தமே குத்துட்டுக்கணும். ஆமா ஆனா என்ன காடி அந்த மாதிரி கூப்பிட்டு இருந்தேன்னு வச்சியா எப்போ தூக்கிட்டு ஆமா நானும் எவ்வளவு சொல்லியும் அனுபவிக்கின்றார். ஆமா ஆனால் நானும் உன்னை குந்தித்தாயை போல் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். குந்தித்தாய் அப்படி இருக்கும் பொழுது என்னை உன் பிள்ளையை நினைத்துக் கொண்டு தாயே மாமன் மகன் என்று மாமன் மகன் என்று அதையா என்று மோசமா மாறன் கண்ணைகள் பட்டு மாறன் கண்ணைகள் பட்டு மயில் இணைந்த சுகம் தருவாயோ தமிழ். ஆனால் சுவாமி நானும் உன் அத்தை மகன் அம்மான்னு சொன்னா உன்னுடைய கண் பார்வை என் மேல் பட்டு என் தேகமெல்லாம் அனல் போல் கொதிக்கின்றது. அப்படி இருக்க அந்த அனல்
தீர்க்க வேண்டும் என்றால் நீ என் நிலத்தில் அமர்ந்து விட்டு போய்விடு. வேற எதுவும் செய்யக்கூட வேணாம். சொன்னா என்னை முட்டாளே நீயும் தொலைவிடு மோதி தாயா, என்னை முட்டாளே நீயும் தொலைவிடு மோதி தாயா. அப்படியா ஏண்டி சகியா கவனம் வந்துட்டு பாருக்குது, பாட்டெல்லாம் மாறுது. எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி இருந்தாலும் சரி. அதாவது 2 கால்களும் இல்லாத முரண் ஒரு உச்சி மலையின் மேல் ஆமா இருக்கும் கொண்டுட்டேனுக்கு ஆசைப்படுவதை போல இருக்கின்றது. அப்படியா? நீ கூற வார்த்தை நானும் தவத்திற்கு செல்கின்றேன் அந்த உச்சி மலையை போல். ஆமா நீயோ என்னிடம் வந்து நிச்சயமாக பேசுகின்றாய் 2 காலம் இல்லாத முரண் போல். ஆனால் அந்த முரண் ஆசைப்படுவது ஆமா என்றுமே நடக்காது. அப்படியா? ஆகையினால் என்னை யாரை இடமே செய்யாமல் எனக்கு ஆசி ஏண்டி எப்படி இருக்குது பாத்தனியா? ஏதோ மேல ஏறிக்குதான் அது எட்டி பிடிக்க முடியாது. ஏண்டி நான் எப்படிப்பட்டவர் தெரியும்? தெரியவில்லை. எட்டாமல் போனாலும் ஏறி பேருக்கு எட்டாமல் போனாலும் ஏறி பேருக்கு நீயே என் கணவர் என்று நீயே என் என்னை விட்டு நீயோ தரமது பல்பாதையா தோனி தோனி எப்படி இருக்கிறது பாத்தனியா? ஏதோ நாளைக்கு தான் தேனே, அது எட்டுதான் வராதான். ஏண்டி ஒரு ஏணி எடுத்துன்னு போக வேண்டியதுதான், ஏணி போட வேண்டியதுதான், அது மேல ஏற வேண்டியதுதான், அந்த கனியை பறிக்க வேண்டியதுதான். ஆமா அப்படி நான் எட்டாமல் நீ இருந்தாலும் அந்த கனி எல்லாம் இருந்தாலும் அதை ஏறி போட்டு ஏறி அந்த கனியை அறுத்து நான் தின்றாமல் விடமாட்டேன். அப்படி இருக்க நீயோ என்னிடத்தில் சேராமல் உனக்கு வழி விடுவதாக இல்லை.